கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சிந்துரம் இலங்கத்தன் திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவத்தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடு உடல் வளைகொல் வீச அந்த ஒன்றில்லாத காயப்பிள்ளை அறிந்தறிந்தியும் வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழியே. சிந்துரம் இலங்கத்தன் திருநெற்றி மேல், நெற்றியில் அவன் திலகம் விட்டு கொண்டிருக்கிற அழகு, அழகாக ஒரு ஊர்த புன்றம் குரம்பம் அப்படிங்கிறதுனால திலகம் விட்டு கொண்டு, அதுல சிந்தூரத்தினால இடையில ஒரு திலகம், இடையில ஒரு கோடு இட்டு கொண்டும், திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும், அழகான மைவண்ணன் அருங்குஞ்சின்னு சொல்றாளே திருமங்கையாழ்வார், அதுபோல அழகான ஒரு குழல் கேசம். அந்தரம் உழவத்தன் தழைக்காவின் கேகே, நாற்புறங்களிலும் இருக்கக்கூடிய சிறுவர்கள் கொட்டுகின்ற வாத்தியங்கள் எல்லாம் ஓசிக்க ஒலிக்க, தன் தழைக்காவின் கீழ் தழைத்து இருக்கக்கூடியதான பூங்கா, அந்த பூங்காவனுடைய கீழே அழகர் கண்ணபிரான் வர அழகர் ஒரு சமயம் நூபுர கங்கைக்கு மேல போவார். துலா மாசத்துல மலை மேல, கோவில்லேந்து மலை மேல போவார். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற சோலைகளா இருக்கிறதுனால்தானே அது சோலை மலைன்னு பேரு. வறண்ட மலையா இருக்காது, இரண்டு பக்கத்திலேயும் தழைத்து இருக்கும். அந்த சோலை மலையினுடைய இடையில அவர் போகும்பொழுது முடிச்சோதியாய் உன் முகச்சோதி மலர்வது போனும் சபாவத்திலேயே திருமேனி, அப்படி ஒரு திருமேனியாச்சே. பல 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 பலன்னு அந்த ஜொலிக்கிற திருமேனி. அந்த சோலைகள் ஒவ்வொன்றும் இப்படி வரதும், அவர் திடீர்னு திருமேனி பச்சையாறதும், அப்புறம் அந்தண்ட போனதும் திடீர்னு பல பல பலன்னு ஜொலிக்கிறதும், திடீர்னு பச்சையாறதும். ஒரு கண்ணாடியில எப்படி பசுமை பிரதிபிம்பிக்குமோ அதுபோல அந்த சோலைகளெல்லாம் அழகருடைய முகத்துல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கும் போது அழகர் பச்சை வண்ணனா ஆயிடுவர். அந்த சோலையை தாண்டி கொஞ்சம் அப்படி போனதும் பல பலன்னு இயற்கையா இருப்பார். மறுபடியும் பச்சை வண்ணனா இருப்பார், மறுபடியும் இயற்கையா இருப்பார். அதை பக்தர்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே நூபுர கங்க வரையிலும் அழகரோட போவா. இரண்டு பக்கத்திலையும் தழைக்கின்ற சோலைகளுடைய நடுவிலே வருவார். தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடுடன் வளை கோல் வீசே. அப்ப முன்னாடி போகிறவர்கள் எல்லாரும் தழைச்சிருக்கக்கூடியதான மரங்களை பிடிச்சு இழுக்கணும் இல்லையா, அதைக்காக அழகர் மேல பட்டுவிடுமே, அதுக்காக வளைகோல் வச்சென்றிருப்பா. அலக்குங்கிறாளே, அதனால மாட்டி இழுத்துப்பா. அழகர் போன பிறகு விடுவா. கண்ணன் அப்படி வேகமா வரும்பொழுதும் ஆயர் சிறுவர்கள் எல்லாரும் தழைச்சிருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் விலகி நிற்கும்படியாக வளைகோல் வீசென்று போகிறார்களா. இது அழகரை பார்த்துதான் கண்ணனா, கண்ணனை பார்த்துதான் அழகரான். இரண்டையும் பார்க்கிறவர்களுக்கு யார் யாரை பார்த்து செஞ்சின்னான்னு சொல்ல முடியாம அப்படி அமைப்பும். கண்ணனே தான் அழகர், அழகரே தான் கண்ணன். அந்த ஒன்றுமில்லாத ஆய்பிள்ளேகி, ஆதியும் அந்தமும் அற்றவனாக்கக்கூடிய சாட்சாத் பரமாத்மாவே தானே கண்ணன். அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில், இந்த வீதியிலே எப்பொழுதும் கண்ணன் வரான், தெரிஞ்சுதான் வரான். ஏன் அப்படின்னால் இந்த சிறுமிகள் எல்லாரும் அதே ஊர்ல கண்ணனோட கூட தீராது விளையாட்டு பிள்ளை, பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னு இவர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான்னாலும் கூட அதற்கு வயசு இல்லையோ. இப்ப இந்த சிறுமிகள்லாம் கொஞ்சம் பெரியவாளாயிட்டா. அதனால அவர்கள் எல்லாரும் பெரியோர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இனிமே கண்ணனை பார்க்க கூடாது, கண்ணனோட விளையாடக்கூடாது, குறும்புகள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இவாளுக்கு.
கண்ணனுக்கு கூட கட்டுப்பாடு, இவர்களிடத்துல ஒன்றும் பழகக்கூடாதுன்னு. இப்படி கட்டுப்படுத்துவாளா பெத்த தாயாருக்கு? கண்ணனை பெத்தவாளா இருக்கட்டும், இல்லை இந்த குட்டிகளை பெத்தவாளா இருக்கட்டும், அவளுக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. ஏனால் ஏதோ குழந்தைகள் கபடி சூது கிடையாது, விளையாடும் அப்படின்னு தான் தோணும். இந்த வயசான கழங்கட்ட ஒன்று ரெண்டு இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன சொல்லும், என்ன குதிரை மாதிரி வயசாச்சு, இனிமேல் கண்ணன் பின்னாடியே ஓடுறைய அப்படின்னு சொல்லுவாளா. அது மாதிரி சொல்லுவார். கோகுலத்திலேயே உண்டோன்னால் அவளும் அதை ரசிச்சு சொல்றா, துவேஷத்தால சொல்ல மாட்டா, அவளும் ரசிச்சு சொல்லுவா, கொஞ்சம் கண்டிக்கிறது மாதிரி. அது சில பேருக்கு இது ரசனையா படும், சில பேருக்கு குற்றமா படும். இருந்தா கூட இது ஒரு கட்டுப்பாடு வேண்டியதானே, இல்லைன்னா இந்த குதூகலத்துக்கும் ஒரு எல்லை இல்லாம போயின்னு இருக்கு என்று நினைத்து ஒரு கட்டுப்பாடு வேணும் என்று நினைத்து கொண்டு நீ அங்க போகாதே இங்க போகாதே அப்படின்னு சொன்னா, இவர்கள் கண்ணன் போன பிறகுதான் வாசல வந்து பந்து விளையாடிண்டோ ஏதாவது இருப்பா. அறிந்து அறிந்து கண்ணன் இப்பொழுது வர நேரம் அநேகமா இந்த குட்டிகள்லாம் வாசல்ல வந்து விளையாடின்னு இருப்பார்கள் அப்படின்னு அறிந்து அவன் வரான். இவர்களும் என்ன வரார்களா, கண்ணன் வர நேரமாச்செடி நம்ம வாசல்ல விளையாடுவோம் என்று நினைச்சு இவர்களும் அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகி அப்படி போகும்பொழுது கண்ணன் வரானா, கண்ணன் தங்களோட பேசுவான், கண்ணன் தங்களை பார்ப்பான், கண்ணன் தங்களுக்கு பிருந்தாவனத்திலிருந்து ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பான், கண்ணன் தங்களோடு ஏதாவது விளையாடுவான் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர்கள் கண்ணன் கிட்டக வந்து பந்த விளையாடி கொண்டே இருந்தாலும் கண்ணன் என்ன பண்ணுவான், அப்படியே தலை குனிஞ்சுண்டே கண்ணன் ராமனா போயிடுவானா. தலை குனிஞ்சு கொண்டே சக்கரவர்த்தி திருமகனாட்டம் ரொம்ப மரியாதையா போயின்று பணிவாள், ஏதோ பெண் குட்டிகள் நிற்கிறா அப்படின்ட்டு போயிடுவான், கவனிக்க மாட்டான். அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏதா இப்பதானே ஒரு சான்ஸ், இப்ப போயிட்டா மறுபடியும் எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு அவளுக்கு வருத்தமா இருக்கும். கண்ணன் ஏன் இப்படி மௌனமா போயின்னு இருக்கிறான் அப்படின்னாள். கண்ணன் சுபாவத்துக்கும் மௌனமா போக மாட்டான். அதோ நந்தகோபர் நிற்கிறார், அதை பார்த்துட்டா அவர் எதிரில் இப்படிலாம் நம்ம வாலாட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னு இவன் போறான். நந்தகோபனை இவாள் எல்லாரும் கவனிச்சாலோ கவனிக்கலையோ, கவனிச்சாலும் பரவாயில்லேன்னு இருந்துட்டாளோ, இவர்கள் என்ன பண்ணுவார்கள், கண்ணன் நம்ம இடத்துல ஏதாவது பேசி பழகினா தேவலை அப்படின்னு நினைக்கும் பொழுது பந்து விளையாடிண்டே இருக்கா இல்லையா, இந்த பந்தை வேணும்னு கண்ணனுடைய முதுகுல அடிக்கிறதான். இந்த கண்ணனுடைய முதுகுல அடிச்சு விட்டா சும்மா இருப்பான் அவன், ஆம்பளை பையன். இந்த குட்டிகளுக்கு இவ்வளவு ஆழ்மை இருந்தாக்க அவன் பட்டுன்னு அந்த பந்தை புடிச்சு விடுவான். இந்த புடிச்சு விட்டால் பந்து வாங்கணுமே, அங்கேருந்து எல்லாரும் வளைச்சு விடுவார். கண்ணா கண்ணா எங்கள் பந்த கொடு, இந்த பந்த கொடு, என் பந்த பிடிச்சுன்னு ஏண்டா போற, எங்கள் பந்த கொடுறா, பந்த கொடுன்னு வளைச்சு விடுவார். இந்த பந்த கையில வச்சுருப்பா. இவனா அவ பந்த பிடிங்கினா, அவ தானே இவன் மேல பந்து போட்டா, பந்த பறித்து கொண்டு போகிறியேன்னு ஒரு புகார் சொல்றாளே என்று நினைத்து கையில அந்த பந்தை வச்சு கொண்டு அவர்களுக்கு உண்டுன்னு சொல்லாம மாற்றமும் தாரானால் சொன்னாலே, மறுமொழி சொல்லாமல் அந்த பந்த கையில வைத்து கொண்டே இவர்களை பார்த்து ஒரு முறுவல் செய்வனா, ஒரு மந்தகாசம் செய்யறான், ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பே இவாளுக்கு போறோம். நம்ம பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு விட்டான் அப்படின்னாலே இவாளுக்கு போறோம். அதை சொல்றார்கள், அந்த ஒன்றில்லாத ஆய பிள்ளை அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. பவளம் போன்று அவனுடைய திருவாயினுடைய மந்தகாசத்தை பார்ப்போம் தோழி என்று சொல்லிக்கிறார். இது முன்னாடியே கண்ணன் வருவான். இப்போ கண்ணன் வருவான். கண்ணன் மௌனமாக போனானால் பந்து அவன் மேல போட்டு அவன் பந்தை பிடிச்சு வச்சென்று நம்ம பார்த்து மந்தகாசம் செய்கிறத பார்ப்போம் என்று இவர்கள் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.